நாடக கம்பெனியில் மோதல், கைது செய்ய தேடிய போலீஸ். முதல் பட வாய்ப்புக்காக எம்ஜிஆர் சந்தித்த தடைகள். முதல் பட வாய்ப்புக்காக போலீஸ் புகாரில் இருந்து தப்பித்து நடிக்க வந்துள்ளார் எம்ஜிஆர். இதற்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த எம்ஜிஆர் திரைத்துறையில் முக்கிய நடிகராக இருந்திருந்தாலும் அவரின் ஆரம்பகால சினிமா வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியில் கேரளாவில் நீதிபதியாக பதவியில் இருந்த கோபால் மேனன் இலங்கையில் சில ஆண்டுகள் வேலை செய்து வந்தபோது 1917ஆம் ஆண்டு எம்ஜிஆர் பிறக்கிறார். ஒரு கட்டத்தில் அப்பா கோபால் மேனன் இறந்துவிட சத்யபாமா மகன்கள் சக்கரபாணி, எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் வேலு நாயர் என்பவர் உதவியுடன் கும்பகோணம் வருகிறார். வேலு நாயர் வேலை பார்த்த மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனியில் எம்ஜிஆர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியுள்ளார். அறிமுகமான புதிதில் சிறு சிறு வேடங்களில் நடித்திருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் பெண் வேடத்தில் நடிக்க தொடங்கியுள்ளார். அதன் பிறகு நாடக கம்பெனியில் இவருக்கான மரியாதை உயர்ந்து இவரை தனியாக கவனிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்துள்ளார். இதற்காக மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனி மட்டுமல்லாமல் கந்தசாமி முதலியாரின் நாடக கம்பெனி உள்ளிட்ட பல கம்பெனிகளில் நடிப்பு பயிற்சிக்காக வேலை செய்துள்ளார். அப்போது அனைத்து நாடக கம்பெனிகளும் திரைப்படத்துறையில் கால் பதிக்க தொடங்கிய நிலையில் மதுரை பாய்ஸ் கம்பெனியில் பதிபக்தி என்ற நாடகத்தை படமாக எடுக்க முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு இல்லை என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். இதனால் மதுரை பாய்ஸ் கம்பெனியின் போட்டியான கந்தசாமி முதலியாரின் நாடக கம்பெனி சதிலீலாவதி என்ற படத்தை எடுக்க இருப்பதை அறிந்து அங்கு சென்று வாய்ப்பு கேட்டுள்ளார். MK ராதா நாயகனாக நடித்த இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு துப்பறியும் போலீஸ் அதிகாரி வேடம் கிடைக்கிறது. இதற்கான முதல் சம்பள முன்பணமாக அப்படத்தின் தயாரிப்பாளர் மருதாச்சல செட்டியார் ரூபாய் 100 கொடுத்துள்ளார். அதன் பிறகு இந்த கம்பெனியில் படம் எடுக்கும் வரை பிழைப்புக்காக மதுரை பாய்ஸ் கம்பெனியில் எம்ஜிஆர் அவரது அண்ணன் சக்கரபாணியுடன் வேலை பார்த்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஒரு வாரத்தில் சதிலீலாவதி படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது, அனைவரும் வந்துவிடுங்கள் என்று எம்ஜிஆருக்கு அழைப்பு வருகிறது. மதுரை பாய்ஸ் கம்பெனியில் இருந்து எப்படி கிளம்புவது என்று தெரியாமல் இருந்த எம்ஜிஆர் தனது அம்மாவிடம் சொல்ல, அவரோ எங்களை இங்கிருந்து போகவிட மறுக்கிறார்கள் என்று போலீசில் புகார் கொடுத்துள்ளார். எம்ஜிஆர் ஓடிவிட்டது தெரிந்த மதுரை பாய்ஸ் கம்பெனி முதலாளி அவர் மீது பொருட்களை திருடியதாக புகார் கொடுக்க, அப்போதுதான் அவர் மீது எம்ஜிஆர் அவர்களின் அம்மா புகார் கொடுத்துள்ளது தெரிகிறது. நாடக கம்பெனி முதலாளி பணக்காரர் என்பதால் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீஸ் எம்ஜிஆர் மற்றும் அவரது அண்ணனை கைது செய்ய முயற்சிக்க, எம்ஜிஆரின் அம்மா துணிச்சலாக போலீஸ் உயர் அதிகாரிக்கு புகார் கொடுத்து இதனை தடுத்து நிறுத்தியுள்ளார். அதன் பிறகு எம்ஜிஆர் சதிலீலாவதி படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார்.